நம்மள பலருக்கும் சுற்றத்தார் போற்றும்படி வாழ முடியலையே அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருக்கும். இப்படி ஊர் மெச்ச வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிறவங்க போய் வழிபட வேண்டிய தலம் தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருப்பனந்தாளுக்கு பக்கத்துல இருக்கிற குறிச்சி ஸ்ரீ கல்யாண கோதண்ட ராமசுவாமி கோவில். 1200 வருஷங்களுக்கு முற்பட்ட இந்த கோவில் நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்துல விரிவா கட்டப்பட்டிருக்கு. சீதை லக்ஷ்மணரோட கல்யாண ராமரா நெடுதுயர்ந்த கோலத்துல தெற்கு நோக்கியபடி காட்சி தரக்கூடிய கோதண்ட ராமரை பாக்குறதே பரவசங்க. பக்கத்திலேயே பெரிய ஹனுமாரும் வசிஷ்டரும் இருப்பாங்க. இங்க ராமர் சுயம்புவா தோன்றியதா சொல்லப்படுது. முற்காலத்துல இது ராமருக்காக எடுக்கப்பெற்ற கோவிலா இருந்தாலும் பின்னாடி ஏதோ சில காரணங்களுக்காக மூலஸ்தானத்துல ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளையும் எழுந்தருள செஞ்சிருக்கிறாங்க. தசரதருடைய குலகுருவான வசிஷ்டர் தவமிருந்த தலமும் இதுதான். இதன் காரணமாதான் தசரதருடைய மனக்குறைய போக்கிடும் வண்ணம் அவருடைய குலம் விளங்கிட ராமன் தோன்றினார் அப்படிங்கறதும் தல புராண தகவல். ராம அவதாரத்துக்கு முன்னாடியே இந்த தலத்துல 7 தங்க மந்தாரை கொக்குகள் ராம நாம ஜபத்தின செஞ்சிருக்கிறதாவும் சூரிய பகவானின் 7 ஒளி கிரகணங்கள் தான் இந்த 7 தங்க மந்தாரை கொக்குகளா பூமியில பிரவேசிச்சதாவும் கௌதம முனிவர் சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறது தல புராணம். இந்த தலத்துல குழந்தைகளுக்கு பேர் சுற்றுறது, காது குத்துறது இந்த மாதிரியான வைபவங்களை நடத்தினா அவங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குங்க. முழுக்க முழுக்க செங்கல் திருப்பணியால ஆக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான கோவில். விதானங்கள்ல இருக்கிற நாயக்கர் கால ஓவியங்கள் மிகப்பெரிய கலை பொக்கிஷங்கள். பெரிய ராஜகோபுரம், உயர்ந்த மதில் சுவர் மற்றும் 2 திருச்சுற்றுகளோடு கூடிய பாரம்பரியமான கோவில். கிருஷ்ணர், ஹனுமர், தனித்த தாயார் சன்னதி அப்படின்னு பெரும் பரப்பளவுல விரிஞ்சிருக்கின்ற இந்த கோவில் இப்போ பராமரிப்பு இல்லாம ரொம்பவும் பொலிவிழந்து காணப்படுது.